வணக்கம் நண்பர்களே. இந்த காலையில ஒரு சுவாரஸ்யமான சின்ன விஷயத்த பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நான் குரு நித்யாவ 92ல சந்திக்கும்போது, நித்யா என்கிட்ட கேஷுவலா கேட்டாரு, "வாட் இஸ் யுவர் ஃபெட்டிஷ்?" அப்படின்னு. இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு ரொம்ப தப்பான ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அது ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தை. ஃபெட்டிஷ் அப்படின்னா, பொருட்கள் மேல் கொண்ட ஆர்வம். அல்ல பொருட்கள் அளிக்கக்கூடிய சிறு இன்பம். அல்லது சில பொருட்கள் மேல நமக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பற்று. அதுலயும் குறிப்பா சின்ன பொருட்கள் மேல பற்று. உதாரணமா சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாட்டில் மூடி எங்க பார்த்தாலும் என்னால விட முடியாது சார், எடுத்துட்டு வந்து வச்சுக்குவேன். என்னவோ தெரியல, பாட்டில் மூடி வச்சுக்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. சின்ன குழந்தைகளுக்கு ஃபெட்டிஷ் ரொம்ப உண்டு. குறிப்பிட்ட சில பொருட்களை எடுத்து எடுத்து வச்சுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது, விதவிதமான உடைந்த கண்ணாடி துண்டுகள் இருக்கு இல்லையா? அது கலர் கண்ணாடி துண்டுகளை சேர்த்து வைப்போம். அதை வச்சு இந்த தாயம் எல்லாம் விளையாடுவோம். நீல கண்ணாடி, சிவப்பு கண்ணாடி. அந்த கண்ணாடி துண்டு அவ்வளோ அழகா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப ரேர் அப்போ. என்கிட்ட எல்லாம் நீல கண்ணாடி துண்டுகள் மேல எனக்கு பெரிய கிரேஸ் இருந்தது. அப்புறம் காய்கள், இந்த விதைகளை கலெக்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. தாயம் விளையாடுவாங்க, பாண்டி விளையாடுவாங்க. அதாவது மஞ்சாடி முத்து அந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபெட்டிஷ் என்பது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும். ஏன் நாய்களுக்கு ஃபெட்டிஷ் உண்டு. எங்க வீட்டுல டெட்டி அப்படின்னு ஒரு டாபர்மேன் நாய் இருந்தது. அது சில குறிப்பிட்ட வகையான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போயிடும். கொண்டு போய் வாட்டர் டேங்குக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு, அதுக்கு கொண்டு வச்சிருக்கோம். அங்க போய் எடுத்துட்டு வரலாம் நம்ம. ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு பொருள் காணலைன்னா டெடி தான் எடுத்திருக்கும். அது மாதிரி ஹீரோன்னு ஒரு நாய் இருந்தது. அது சில குறிப்பிட்ட வகையான துணிகளை மட்டும் எடுத்துட்டு போகும். அதை கொண்டு வச்சிருக்கோம். அதை கிழிக்கலாம் சிக்க, அதை வச்சிருக்கோம். அதை வச்சு அது மேல படுத்துக்கும் அல்லது அதை பார்த்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஃபெட்டிஷ் என்ன அப்படி என்கிட்ட குரு நித்யா கேட்டார். அப்ப நான் சொன்னேன், சார் படிகங்கள் மேல ஒரு பெரும் பற்று எனக்கு இருக்கு சார். நான் விடவே மாட்டேன், கலெக்ட் பண்ணிக்குவேன். நித்யா முகம் மலர்ந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. சின்ன வயசுலே அந்த படிகங்கள் எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்துருக்கு. படிகங்களை சேர்த்து வைப்பேன். அப்ப என்ன, படிகங்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறதே கண்ணாடி துண்டுகள் தான். பெரும்பாலும் பாட்டில் அடிப்பகுதியில் கூட திக்கான போர்ஷன் உடைஞ்சது தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதை வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அதுக்குள்ள ஒரு உலகம் திறந்துக்கிட்டே போற மாதிரி இருக்கும். குறிப்பா நல்ல நீலம், நல்ல சிவப்பு. அதை என்ன மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். குரு நித்யாவுக்கு கூழாங்கற்கள் ரொம்ப பிடிக்கும். தேவதேவனுக்கும் கூழாங்கற்கள் ரொம்ப பிடிக்கும். விதவிதமான கூழாங்கற்களை அவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பார். தரையில விழுந்து கிடக்கூடிய இறகுகளை கலெக்ட் பண்ணுவார். அதெல்லாம் வச்சுக்குவார். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவருடைய பரிசாக அதை கொடுப்பார். அவங்க அதை ரொம்ப பெரிய மரியாதையோட கொண்டு போவாங்க. அருள் பொழிஞ்சு கொண்டு போவாங்க. இந்த ஃபெட்டிஷ் ஏன் தேவை என்பதை இந்த சின்ன உரையில் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த ஃபெட்டிஷ் உண்மையில ஒரு எளிய விஷயமா? ஒரு பொருள் மேல கொண்ட பற்று சாதாரண விஷயம் தானே, அப்படி சொல்லலாம். ஆனா அப்படி அல்ல. ஒரு பொருள் நமக்கு ஒரு பற்றை கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கூழாங்கற்களை பிடிக்குதுன்னா உங்களுக்கு முடிவற்ற டிசைன்களை பிடிக்குது. ஒரு கூழாங்கல் மாதிரி இன்னொரு கூழாங்கல் கிடையாது. ஒவ்வொரு கூழாங்கலும் தனித்தன்மை கொண்டது. அந்த டிசைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரவசம் தான் நீங்க அதை எடுக்கிறதுக்கு காரணம். ஏன் படிகத்தை நான் விரும்புறேன்னா, அதுல இருக்கக்கூடிய லைட்டுடைய விளையாட்டு இருக்குல்ல. காலை சூரிய உதயம் ஒரு பெரிய படிகம், அஸ்தமனம் ஒரு பெரிய படிகம், ஒரு ஏரி ஒரு பெரிய படிகம், ஒரு அழகான கண் ஒரு பெரிய படிகம், ஒரு முகில் ஒரு பெரிய படிகம். அந்த படிகத்தை தான் இந்த படிகத்துல விரும்புறேன். அது ஒரு அழகுணர்வு, ஒரு பெரிய விஷயத்தோட ரெப்ரசன்டேஷன் தான் அது. அப்படி ஃபெட்டிஷ் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அழகுணர்வு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிசையர் ஃபார் எ விஷன், ஒரு தரிசனத்துக்கான ஏக்கத்தை தான் நாம் அங்க தீர்க்கிறோம். ஆகவே அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஃபெட்டிஷ்ங்கிற பேர்ல பணத்தை செலவு பண்றவங்க இருக்கிறாங்க.
எல்லா வகையான செல்ஃபோனை வாங்கிடணும் சார்ங்கிறது ஒரு ஃபெட்டிஷ். அதுக்காக நீங்கள் வாழ்க்கையை இழந்துருவீங்க. எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு 2 புது சட்டையாவது வாங்கிருங்கிறது ஃபெட்டிஷ் தான். ஆனால் அவன் சம்பளம் முழுக்க எழுந்துருவான். ஷூ ஃபெட்டிஷ் உள்ள ஆட்கள் இருக்காங்க. 4000 ஷூ வச்சுருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இதெல்லாம் பைத்தியார்த்தனம். அதெல்லாம் நான் சொல்கிறது. இயற்கையில் இருக்கக்கூடிய இயல்பான ஃபெட்டிஷ். அப்புறம் அவ்வளோ செலவு குறைவான ஃபெட்டிஷ் இருக்குது. எனக்கு பேனா மேலே ஒரு பெரிய கிரேஸ் உண்டு. நல்ல நோட் புக்குகள் மேலே ஒரு கிரேஸ் உண்டு. அதெல்லாமே பெரிய செலவுகள் இல்லை. ஃபெட்டிஷுக்காக ஒருத்தன் வாழ்க்கை இழக்கக்கூடாது. அந்த வார்த்தையை சொல்கிற மாதிரி ஒரு சிறிய மகிழ்ச்சி தான் அது. பெரிய மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் அது வாழ்க்கையை அர்த்தப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன இன்பத்தை கொடுக்குது. வாழ்க்கைங்கிறது இவ்வளோ குட்டி குட்டி இன்பங்களால் ஆனதுதானே ஒழிய பெரிய இன்பம் வரும் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையை தள்ளி நீக்கோன்னா அவன் ஒன்றுன்னே வரைய போகிறதில்லை. அந்த கடவுள் கண்முன்னால் வரப்போகிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் கடவுள் வர்றது இந்த மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் குரு நித்யா முன்னாடி ஒரு குழாங்கல் சிவலிங்கமாக வந்து நிற்க தான் செய்யுது. டெய்லி ஒரு குழாங்கல் கொடுக்கக்கூடிய முயற்சி அவருக்கு இருக்கு. இன்றைக்கு இது அப்படிம்பார். ஒரு கையில் கொஞ்சத்தை எடுத்து வருவார், அப்படியே முகம் மலர்ந்திருக்கும். ஒரு இறகை பார்த்தோன்னா அப்படியே பரவசம் ஆகிடும். ஒரு படிகம் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த இடத்துல வந்து அங்கங்கே ஒரு இடத்துல ஒரு படிகம் இருக்க பார்க்கும்போது அப்படி இருக்கு. ஏன் இந்த கண்ணாடி தண்ணி பாட்டில் தண்ணி இருக்கிறதே ஒரு படிகத்தில் அழகு கொடுக்குது. இந்த டம்ளருடைய அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கட்ஸ் இருக்கு, டைமண்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்குது. பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கு. அந்த ஃபெட்டிஷ் கொடுக்கக்கூடிய சின்ன இன்பங்கள் மிக முக்கியமானவை, தவற விடக்கூடாது. அப்படி அழகு நுட்பம் வெளிப்படக்கூடிய எந்த ஃபெட்டிஷ்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு துளி இன்பத்தோடு அந்த நாளை தொடங்க முடியும் என்றால், அந்த நாளை ஒரு சின்ன மகிழ்ச்சியோட முடிக்க முடியும் என்றால், அதுதான் வாழ்க்கையோட பரிசு. வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கனவும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த எளிமையான சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுடைய பெரிய பெருக்காக எடுத்துக்கொண்டால் இது ஒருபோதும் துன்பமயமானதல்ல. ஒருபோதும் அது வீணானது கிடையாது. ஒரு சின்ன செய்தி தான். இந்த நாளில் இதை பற்றி நீங்க யோசிக்கணும்னு விரும்புகிறேன். நன்றி.